தயாரிப்பாளர்கள் சங்கம் பெப்சி இடையே கருத்து வேறுபாட்டை களைய அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கு பதிலாக புதிய சம்மேளனம் தொடங்கப்படும் அப்படின்னு கடந்த மாதம் தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருந்தது. கடந்த 2 மாதங்களாகவே தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமான பெப்சி அமைப்பிற்கும் தொடர்ந்து ஒரு கருத்து வேறுபாடு என்பது நிலவி வந்தது. குறிப்பாக தயாரிப்பாளர்கள் தயாரிக்கக்கூடிய படங்கள்ல பெப்சி தொழிலாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும், பெப்சி தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினாங்க. அந்த வகையில பெப்சி அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய RK செல்வமணி, அதே போல நடிகர் சங்கம் சார்பில் பூச்சி முருகன், நாசர், கருணாஸ், அதே போல தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் முரளி, தயாரிப்பாளர்கள் முரளி உள்ளிட்டவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது அமைச்சர் சாமிநாதன் தலைமையில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் பொறுத்தவரை திரைப்பட துறையில் கூடிய 24 துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. ஆனால் கடந்த 2-3 மாதங்களாகவே தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில அந்த கருத்து வேறுபாட்டை களைய வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அந்த வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கூடிய அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு 3 தரப்பு பேச்சுவார்த்தை, அதாவது நடிகர் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, அதே போல தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க, அதே போல பெப்சி அமைப்பின் சார்பாகவும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நடிகர்கள் சம்பளம் அதிகம் கேட்பது, அதே போல தொழிலாளர்களுக்கு ஊதிய குறைவாக கொடுப்பது, அதே போல தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திரைப்பட தயாரிப்பு செலவு அதிகமாகிறது, நாட்கள் அதிகமாகிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அமைச்சர் முன்பு நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில விளக்க இருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் சுமார் 10:50 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி வரை பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு தெரிகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.